அன்பர்களுக்கு வணக்கம். டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நேற்றுக்கு பார்த்த பேஷண்ட் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சார் எங்களுக்கும் உங்களை மாதிரி வாரம் வாரம் குடும்பத்தோட டூர்லாம் போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பொருளாதாரம் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணல சார்ன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் டூர் போகிறதுனால மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவிங்ஸ் ஆகும், சேமிக்க முடியும். நாங்கள் சேமிக்கிறதுக்காக தான் டூர் போகிறோமே தவிர செலவு பண்ணுறதுக்காக போகலைன்றதை சொன்னேன். அவருக்கு புரியலை, கொஞ்சம் விளக்கமாகவே சொன்னேன். அதாவது நம்மள நிறைய பேர் சேமிப்புங்கிற பெயரில் உடம்பையும் கெடுத்து, குடும்பத்தின் மகிழ்ச்சியும் கெடுத்து, குடும்பத்தோடு உறவாடுகின்ற நேரத்தையும் கெடுத்து, நம்ம ஓய்வையும் கெடுத்து, கணக்கில்லாமல் சேமிக்கிறன்ற பெயரில் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அந்த சேமித்ததை விட பல மடங்கு தொகையை ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி கேட்டிங்கன்னா நல்லா புரியும். இது நிதர்சனமான ஒரு உண்மை. என்னைக்காவது நம்ம குடும்பத்தோட ஒரு வாரத்திலையோ இல்லை மாதத்திலேயோ ஒரு நாளாவது ரிலாக்ஸாக நம்ம இருந்தோமான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ரிலாக்ஸாக நம்ம இருந்திருந்தோம்னா நிச்சயமாக அது குடும்பத்தினுடைய உறவுகளில் நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும், ஒரு மனைவிகிட்ட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தும், குழந்தைகள்கிட்ட நல்ல ஒரு பாசத்தை ஏற்படுத்தும். இது மறைமுகமாக நம்ம இதயத்திலையும் உடல்லையும் உள்ளத்திலையும் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். நிறைய வியாதிகள் இப்போ சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், அதாவது உடல் நலக்குறைவினால் நிறைய பேர் பாதிக்கப்படலை. இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா மனநலக்குறைவு, மனசுல ஒரு மகிழ்ச்சியின்மை, ஒரு டென்ஷன், குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை. இதுதான் நிறைய வியாதிகளுக்கு அடிப்படை காரணம். ஏன் நேரம் செலவு பண்ணல, அவர் காலையில் போறார், ராத்திரி தான் வீட்டுக்கு வர்றார். நீங்க ஒருத்தி அவருக்காக காத்துட்டு இருக்கிற, எதுவுமே பேச மாட்டேங்கிறார், வாராரு, சாப்பிட்றாரு, படுத்து தூங்குறார். எதுக்கு தான் கல்யாணம் கட்டினேன்னு பொண்டாட்டி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டேன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்ககிட்ட சிரிச்சு பேசி எங்கூட விளையாடவே மாட்டேங்கிறாங்க. அவங்க இருந்தால் இவங்க இருக்க மாட்டேங்க, இவங்க இருந்தால் அவங்க இருக்க மாட்டேங்க, பிள்ளைங்க குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்கன்னு கேட்டால் சாப்பிடக்கூடிய சூழல் நிறைய வீடுகளில் இல்லை. அப்போ இந்த சூழலில் நாம் வாரத்தில் ஒரு நாள் எப்படி பார்த்தாலும் டைம் பிஸி 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 பிஸின்னு ஓடிட்டு எதுக்காக நம்ம ஓடுறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா ஏர்ன் பண்ணணும், குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சியை கெடுத்து நீங்க ஏர்ன் பண்றதுல என்ன யூஸ் இருக்கு? அப்படி நீங்க எல்லா விதமான மகிழ்ச்சியும் கெடுத்து தியாகம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எத்தனை கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிருக்கீங்க? இதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. ரொம்ப கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துக்காக வாரத்தில் ஒரு நாள் எவ்வளவு செலவு பண்ணிட போறோம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு 2000 ரூபா செலவாகும், அதிகபட்சம். அவ்வளோதானே? இதுவும் நான் ரொம்ப அதிகபட்சமாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு 2000 ரூபா செலவு பண்ணுறதுனால குடும்பத்தோட மாசத்துல ஒரு நாள் ரிலாக்ஸாக நம்ம இருக்க முடியுது. அவங்க மகிழ்ச்சியை பார்த்து நம்ம மனசும் நம்மளுடைய இதயமும் நல்ல பலமாகுது, நம்முடைய மூளையில் டென்ஷன் கொஞ்சம் குறையுது, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியின் காரணத்தில் ஆரோக்கியம் மேம்படுது. இப்போ ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஹார்ட்ல வலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 5 ரூபால முடியுதா, 500 ரூபால முடியுதா, 5000 ரூபால முடியுதா? 50,000 ரூபா ஆகுது. திடீர்னு பார்த்து ஆன்ஜியோ பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த டெஸ்ட் பண்ணணும், இந்த லொசுக்குன்னு மொத்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு நம்முடைய ஒர்க்கையும் லீவ் போட்டு தான் போகிறோம். அதில் ஒரு செலவாகுது, ஹாஸ்பிட்டல் செலவாகுது. கூட்டி கழிச்சு பார்த்தா பல மடங்கு தொகை உடம்பினுடைய ஆரோக்கியம் திடீர்னு கெடுறதுனால ஏற்படுது. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்னைக்காவது நீங்கள் ஒரு கருப்பட்டி 1 கிலோ கருப்பட்டி வாங்கி ஒரு 10-20 நாளில் காலி பண்ணியிருக்கீங்களா கேட்டால், சார் விலை ரொம்ப அதிகம்னு சொன்னாங்க. அவங்க வச்சிருந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர்ஸ்லாம் பார்த்தா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே 1500 ரூபாய்க்கு மருந்து வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு 1500 ரூபா ஒரு கட்டுப்படுத்துகிற மாத்திரைக்காக மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ஒரு ஆரோக்கியத்திற்காக ஒரு 500 ரூபா செலவு பண்ணும்போது கருப்பட்டி விலை அதிகம்னு சொல்கிறோம். இந்த மென்டாலிட்டி நம்ம மாற்றணும். அப்போ எந்த ஒரு நபர் குடும்பத்தோடு ரிலாக்ஸாக இருக்க முடியுதோ நிச்சயமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் எந்த ஒரு நபர் நம்ம குடும்பத்திற்காக ஒரு 2000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு தேவையற்ற அவசர செலவு 50,000 ரூபாய் சேமிக்கப்படுது. இந்த மாதிரி இன்றைய காலகட்டம் மன நலத்திற்கான காலகட்டம். மனதிற்காக குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்குறவங்க மட்டும்தான் புத்திசாலித்தனமாக நாம் சம்பாதித்த காசை சேமிக்க முடியும், உற்சாகமாக தொழிலில் கவனம் செலுத்த முடியும். அதனால குடும்பத்தோடு நேரத்தை கண்டிப்பாக செலவு பண்ணணும். ஸோ குழந்தைகளோடு நேரம் செலவு செய்யாத பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை குழந்தைகள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இல்லை குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உழைப்பு ஓடிட்டு இருக்கிற கணவனுக்கு மனைவிகள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியாக அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக சாப்பிட்டு உல்லாசமாக நிறைய இடங்களை கண்டுகளித்து ஆரோக்கியமாக வாழ்வோம். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜெய்கபிசா ஆயுர்வேதா. நன்றி.